அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர்கள் முதல் பூமியில் வாழக்கூடிய சகல ஜீவராசிகளையுமே தன் வசப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சிவமந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா, எனக்கு என்னுடைய குரு பார்த்திங்கன்னா, நான் மாந்திரீக பயிற்சியை முடிக்கும் தருவாயில் இந்த மந்திரத்தை எனக்கு உபதேசம் பண்ணி, இந்த மந்திரத்தை நீ சித்தி பண்ணு அப்படின்னு சொல்லி என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுத்த மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி நம்ம உச்சரிக்கும் போது, இந்த மந்திரத்தை நம்ம சித்தி பண்ணும்போது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையுமே வசப்படுத்தக்கூடிய சக்தியும், நம்மளுக்கு அந்த வசீகர சக்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான மந்திரம். சரிங்களா? அதாவது ஒரு நபர் முறைப்படி குருக்குட்ட தீட்சை வாங்கி மாந்திரீகம் கற்றுக்கிறாங்க அப்படின்னா, அந்த நபர் மாந்திரீக பயிற்சியை முடிச்சுக்கிட்டு வெளியில் வரக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, இந்த மந்திரத்தை குருமார்கள் தன்னுடைய சீடனுக்கு இந்த மந்திரத்தை உபதேசமாக கொடுப்பாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரத்தை ஒரு நபர் சித்தி பண்ணும்போது தேவர்கள் முதல் மனிதர்கள் வரை அனைத்து விதமான ஜீவராசிகளுமே வசப்படும். அதே பொழுது பார்த்திங்கன்னா, நம்ம விரும்பி அழைக்கக்கூடிய வணங்கக்கூடிய தெய்வம் முதற்கொண்டு இந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு நம்மகிட்ட தேடி வரும். சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லான மந்திரம் இந்த சிவமந்திரம். சரிங்களா? சிவமந்திரத்தை வச்சு விநாயக பெருமான முன்னிலையில் வச்சு இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கிறோம். சரிங்களா? அதற்காகத்தான் என்ன செய்வாங்கன்னா, குருமார்கள் இந்த மந்திரத்தை மாந்திரீக பயிற்சியை முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த மந்திரத்தை நம்மளுக்கு உபதேசமாக கொடுப்பாங்க. இதற்கு காரணம் எதற்காக மாந்திரீக பயிற்சியை முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த மந்திரத்தை உபதேசமாக கொடுக்குறாங்க அப்படின்னா, மாந்திரீக பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில தேவதைகளை வசியம் பண்ணுவோம், எச்சினிகளை வசியம் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் குரு மூலியமாக நம்ம என்ன செஞ்சுருப்போம், கற்றுக்குறோம். அந்த கற்றுக்கிட்ட விஷயத்த மாந்திரீக பயிற்சியை முடிச்சுட்டு ஒரு சீடன் வெளியே வரும்போது அதை என்ன செய்வான், செயல்படுத்த, அதாவது அந்த விஷயங்களை பூராமே முறைப்படி சித்தி பண்ண ஆரம்பிப்பான், அதாவது செயல்முறைக்கு கொண்டு வருவான். சரிங்களா? அப்பொழுது அந்த சீடனுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரத்தை அவன் சித்தி பண்ணும்போது அதுபோல் தேவர்கள் முதல் சகல ஜீவராசிகளையுமே வசியம் பண்ணக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது. அப்போனா எளிதில் அவன் செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளுமே அவனுக்கு வெற்றி அடைய ஆரம்பிச்சிடும். அவன் ஒரு எச்சினி பூஜை எடுத்தாலும் சரி, அவன் ஒரு எந்த தேவதைகள் பூஜைகள் எடுத்தாலும் சரி, அவனுக்கு உடனடியாக சீக்கிரம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்னா அந்த தேவதைகள் வசியமாக ஆரம்பிச்சிடும். அதற்காகத்தான் குருமார்கள் இந்த மந்திரத்தை தன்னுடைய சீடனுக்கு மாந்திரிக பயிற்சியை முடிச்சுட்டு போகும்போது இந்த மந்திரத்தை உபதேசமாக கொடுப்பாங்க. சரிங்களா? இது எங்கள் குரு வழியில் நடக்கக்கூடிய ஒரு முறை. மற்ற குரு வழிகளில் எப்படிங்கிறது தெரியல. ஆனால் இது பார்த்திங்கன்னா எங்களுடைய குரு வழியில் நடக்கக்கூடிய இந்த முறை பார்த்திங்கன்னா ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும். சரிங்களா? எங்களுடைய குருநாதர் பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தை மாந்திரீக பயிற்சி முடிக்கும் போது தான் கொடுத்து எங்களுக்கு சித்தி பண்ண சொன்னாங்க. இந்த மந்திரத்தை சித்தி பண்ண பிறகு தான் நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாந்திரீக விஷயத்துக்கு உண்டான தேவதை விஷயங்கள் பூராமே எடுத்தோம். சரிங்களா? அதனால் இந்த மந்திரத்தை உங்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த மந்திரத்தை நான் கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை நீங்களும் சித்தி பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு வசமாகும். நீங்கள் போகக்கூடிய அனைத்து காரியங்களுமே தடை இல்லாமல் அந்த நபர் உங்களுக்கு சாதகமாக பேசுவாங்க. நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழில் ரீதியாக எல்லாருமே உங்களுடைய சொல்படி கேட்டு வசமாகுவாங்க. அதே போல் நீங்கள் ஒரு கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கணவன் உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுக்கு வசியமாக இருப்பாங்க. நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கிட்டாவே போதும், உங்களுக்கு அதை வசீகர சக்திங்கிறது கிடைக்கும். சரிங்களா? இந்த மந்திரத்தை நம்ம எப்படி சித்தி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை. இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா, மொத்தம் 10,000 உரு கொடுக்கணும். இதை பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரத்தில் மட்டும்தான் இந்த மந்திரத்தை உரு கொடுக்கணும். சரிங்களா? ஒரு நல்ல நாளாக
தேர்ந்தெடுத்து அந்த நாளில் ஒரு அதிகாலையில் ஒரு விளக்கு ஒன்று பொருதி வச்சுக்கிட்டு அதற்கு படையலை பார்த்தீங்கன்னா தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, அவல் பொரி, கடலை, ஒரு பானக்கம் இந்த மாதிரி வச்சு இனிப்பு பதார்த்தங்கள் ஏதாவது இருந்தால் வைங்க. சரிங்களா? வச்சுட்டு முதல் நாளும் கடைசி நாளும் மட்டும் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா படையல் போட்டுக்குங்க. உங்களால் மந்திரம் எவ்வளவு ஒரு நாளைக்கு சொல்ல முடியுதோ மொத்தம் சொல்லுங்கள். ஆனால் ஆக மொத்தம் 10,008 உரு கொடுத்தீங்கன்னா இந்த மந்திரம் சித்தியாகும். சரிங்களா? நீங்கள் ஒரே நாளில் கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம், நீங்கள் உங்களுக்கு நேரத்துக்கு தகுந்தது போலையும் கொடுக்கலாம். சரிங்களா? இப்படி இந்த மந்திரத்தை நீங்கள் தினசரி நீங்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்கள் சொல்லும்போது இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும். மந்திரம் சித்தியாயிருச்சு அப்படின்னா நீங்கள் போய் ஒரு தெய்வத்தை நீங்கள் வணங்கினாலும், ஒரு கோவிலில் போய் நீங்கள் உங்களுடைய குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ வணங்கினாலும் அந்த தெய்வம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணால் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில தெய்வ காட்சிகள் கூட கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே போல் சென்ற இடமெல்லாம் நீங்கள் ஒரு இடத்துல போய் காலடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல செல்வாக்கு அதிகரிக்கும். சரிங்களா? இந்த போல் அதிகப்படியான நன்மைகளை செய்யக்கூடிய இந்த மந்திரத்தை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதற்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடத்தில் பார்த்தீங்கன்னா காளி தீட்சையும் அதே போல் கருணை எச்சினியை வச்சு முக்காலம் மறிஞ்சு குறி சொல்லக்கூடிய மாந்திரீக பயிற்சியும் கற்றுத்தரப்படுகிறது. இந்த மாந்திரிக பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிறணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு அதற்கு உண்டான டீட்டெயிலை நீங்கள் கேட்டு தெரிவித்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நம்மளுடைய மாந்திரீக பயிற்சியில் நீங்களும் கலந்துக்கிறலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரீக பயிற்சியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பதிவு பண்ணக்கூடிய 25 நபர்களுக்கு மட்டும்தான் நம்ம இந்த தீட்சைங்கிறது கொடுக்குறோம். சரிங்களா? அதுக்கு மேலே நம்ம கொடுக்கறதுக்கு முடியாது. 25 நபர்களுக்கு மட்டும்தான், முதல்ல பதிவு பண்ணக்கூடிய 25 நபர்களுக்கு மட்டும்தான் இந்த மாந்திரீக பயிற்சிங்கிறது கொடுக்குறோம். மாந்திரீக பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமாக அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.